வணக்கம். நடந்து முடிஞ்ச தாவேகாவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை பல பேருக்கு தமிழ்நாட்டில் ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு. விஜய் பேசுனது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினா, அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா, அதாங்க அந்த வளர்ந்து கேட்டவர், அவர் பேசுனது அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. எதிர்கட்சிக்காரங்களை விட இவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாருங்க. விஜயை கைது பண்ணி ஜெயிலுக்கு போய் கழித்துன்னு வைக்கணும்னு. அது என்ன அவருக்கு ஒரு ஆசைன்னு தெரியல. அதுக்காக ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையும் ஸ்டாலினையும் பார்த்து வாங்கடா போங்கடா கைது பண்ணி பாருங்கடா கை வச்சு பாருங்கடான்னு பயங்கரமாக உசுப்பேத்துறாரு. எதுக்காக இந்த ஆர்வ கோளாறுன்னு தெரியல. இதில் என்ன காமெடினா, விஜய் மேலே எஃப்ஐஆரோ எந்த வழக்குமே கிடையாது. இவர் மேலே வேணால் ஆதவர்ஜுனா மேலே தேச துரோக வழக்கு இருக்குது. இவர் நேர்மையான ஆளாக இருந்தால் என்ன கைது பண்ணி பாருன்னு கேட்கணும். விஜய் எது கைது பண்ணி பாருங்கன்னு சொல்லி உள்குத்து குத்துறாருன்னு தெரியல. விஜய் தான் உஷாராக இருக்கணும். ஏற்கனவே விசிகாவில் இவர் பல பிரச்சனையை உண்டாக்கிட்டு வெளியே துரத்திக்கிறாங்க. இங்கே என்னென்ன கலவரம் பண்ண போகிறாரு தெரியல. நல்லா இருக்கிற விஜயை குட்டிச்சோறு பண்ணாமல் விடமாட்டார் பிறகுது. இந்த வடிவேலு ஜோக் வருது இல்லையா, நல்லா கெத்தாக்கிற ஒரு ரவுடியை கூட்டு போய் முட்டு சந்தில் நிற்க வச்சு அடிச்சுப்பாங்கடா எனக்கு சும்மா உனக்கு தூண்டி விட்டு சாணியில் அடி வாங்கி வச்சு அனுப்புவார். அந்த கேரக்டர் இவர் பண்ணினுக்கிறாரு. இவர் தான் உஷாராக இருக்கணும்.